செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொல்கத்தாவில் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியை பார்க்க முடியாததால் வன்முறையில் இறங்கிய ரசிகர்கள். நாற்காலி வீசி எறிந்த ரசிகர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பதற்றம். கொல்கத்தா வன்முறை தொடர்பாக மெஸ்ஸியிடம் மன்னிப்பு கேட்டார் மம்தா பானர்ஜி. வன்முறை தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவு. மாநிலத்தின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தில் பெரும் மாநிலங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிய தமிழ்நாடு. 2031 அனைத்திலும் தமிழ்நாடு முதலிடம் என்ற நிலையை உருவாக்குவேன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. கேரள உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி. சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என ராகுல் காந்தி நம்பிக்கை. கேரள மாநிலம் பாலா நகராட்சியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் நகராட்சி கவுன்சிலர்களாக தேர்வு. சுயேட்சையாக போட்டியிட்ட தந்தை, மகள் உட்பட 3 பேர் அடுத்தடுத்த வார்டுகளில் வெற்றி. ஜி.ஆர். சுவாமிநாதன் RSS காரர் போலவே செயல்படுவதாக முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன் விமர்சனம். சுவாமிநாதனை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தல். இவர் இதற்கு முன்னாடி RSS பிரச்சாரகராக இருந்த இவர் RSS மாதிரி இப்போது செயல்படுகிறார். அதை செய்யக்கூடாதுன்றதா என்னுடைய வேண்டுகோள். இவரை மாதிரியே RSS கருத்து உள்ளவங்க அங்க இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி மூர்க்கமாக செயல்படவில்லை. திருவண்ணாமலையில் நாளை பிரம்மாண்டமாக நடைபெற உள்ள திமுக இளைஞரணி மண்டல மாநாடு. தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடும் கடமை வந்திருக்கிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. அதிமுக தவேக கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டு கூறுவதாக செல்லூர் ராஜு பேட்டி. OPS டிடிவி தினகரனை அதிமுகவில் இணைப்பது குறித்து தலைமையே முடிவு செய்யும் என்றும் கருத்து. சென்னை துறைமுகத்தில் 4வது நாளாக நீடித்த கண்டெய்னர் லாரிகள் வேலை நிறுத்தம் வாபஸ். நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்படுவதாக அறிவிப்பு. சரவணா ஸ்டோர்ஸ் கோல்ட் பேலஸுக்கு எதிரான பண மோசடி வழக்கில் 275 கோடி சொத்துக்கள் மீட்பு. இழப்பை ஈடு செய்யும் வகையில் இந்தியன் வங்கியிடம் சொத்துக்கள் ஒப்படைப்பு. வெள்ளி விலை கிராமுக்கு 6 ரூபாய் குறைந்து 210 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. முட்டை பண்ணை கொள்முதல் விலை புதிய உச்சம் தொட்டது. நாமக்கலில் 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 20 காசுகளாக நிர்ணயம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் ரஜினிகாந்த் தரிசனம். 75வது பிறந்த நாளை ஒட்டி குடும்பத்துடன் தரிசனம் செய்தார். நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதன் 24ஆம் ஆண்டு நினைவு தினம். தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், ராகுல் உள்ளிட்டோர் மரியாதை. அரசு நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்தால் அதிகாரிகளே பொறுப்பேற்க வேண்டும். மகட் நில மோசடி விவகாரத்தில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் பேச்சால் சர்ச்சை. நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை மாற்ற ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். பூஜ்யா பாபு கிராமின் ரோஜ்கர் யோஜனா என புதிய பெயர் வைக்க முடிவு. கடந்த 2024-2025 நிதியாண்டில் மாநிலங்களின் மொத்த உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தில் தமிழ்நாடு நாட்டிலேயே முதல் இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது. ஒன்றிய அரசின் ஆதரவு இல்லாத போதும் கூட பெரிய மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு சாதனை படைத்துள்ளதாக
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மாநில எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த ஆண்டு மதிப்பே GSDP என்று அழைக்கப்படுகிறது. 2024-25 ஆண்டிற்கான மாநிலங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி பற்றி ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி தமிழ்நாடு நாட்டிலேயே முதலிடம் பிடித்துள்ளது. 2023-24 நிதியாண்டில் 13.3% இருந்த தமிழ்நாட்டின் மொத்த வளர்ச்சி 2024-25 நிதியாண்டில் 16% எட்டியுள்ளது. இதுகுறித்து பெருமிதம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வானுயர் GSDP வளர்ச்சி விகிதத்துடன் பெரு மாநிலங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிய தமிழ்நாடு சாதனை படைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பரப்பளவு மற்றும் மக்கள் தொகையில் பெரிய மாநிலமாக இல்லாத தமிழ்நாடு ஒன்றிய அரசின் ஆதரவு பெருமளவு இல்லாத நிலையிலும் வளர்ச்சியில் முதலிடம் பிடித்துள்ளது என்றால் திராவிட மாடல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் நிலையான மற்றும் மிக அதிகமான வளர்ச்சியை கண்டுள்ளது தமிழ்நாடுதான் என்று இந்திய ரிசர்வ் வங்கியே கூறியிருப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் 2021-2025 ஆண்டு வரையிலான நிதி ஆண்டுகளில் மட்டுமே 10.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்று கூறியுள்ள அவர், மொத்த மதிப்பு ரூபாய் 31.19 லட்சம் கோடியாக இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டுடன் ஒப்பிடக்கூடிய மகாராஷ்டிரா, கர்நாடகம், குஜராத் போன்ற வளர்ந்த பெரிய மாநிலங்களை விஞ்சிய பெருமை தமிழ்நாட்டுக்கே சொந்தம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனிநபர் வருமான உயர்விலும் தமிழ்நாட்டின் வெற்றி தொடர்கிறது என்று கூறியுள்ள அவர், 2031 ஆண்டு திராவிட மாடல் 2.0 நிறைவு பெறும்போது இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இல்லாத துறையே இல்லை என்ற நிலையை உருவாக்கி காட்டப்போவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் 175 ஆண்டுகளாக தர்கா அருகில் உள்ள தூணில் தீபம் ஏற்றியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று தெரிவித்துள்ள கோவில் நிர்வாகம், சிக்கந்தர் தர்கா அருகில் தீபம் ஏற்ற அனுமதித்தால் இதுபோன்ற பல வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறியுள்ளது. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா அருகே உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டதை எதிர்த்து திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வில் இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்றது. அப்போது கோயில் செயல் அலுவலர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி, 2000 ஆண்டுகள் பழமையான திருப்பரங்குன்றம் கோயிலில் திடீரென இந்த தூண் எங்கிருந்து வந்தது என்றும், பல 100 ஆண்டுகளாக மலை உச்சியில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகேதான் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது என்றும் வாதிட்டார். எனவே திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனி நீதிபதி தனது அதிகார வரம்பை மீறி உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும், முழுக்க முழுக்க மனுதாரருக்கு சாதகமான விவரங்களை மட்டுமே தனி நீதிபதி கருத்தில் கொண்டுள்ளார் என்றும் வாதிட்டார். 1862 முதல் 2025 வரை கடந்த 175 ஆண்டுகளாக சிக்கந்தர் தர்கா அருகில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும், மனுதாரர் கோரியது போல தர்கா அருகில் உள்ள தூணில் தீபமேற்ற அனுமதிக்கும் உத்தரவு 1994 பிறப்பிக்கப்படவில்லை என்றும் கோயில் நிர்வாகம் தெரிவித்தது. புது வாதங்களுக்கு பதிலளிக்க கோயில் நிர்வாகத்திற்கு வாய்ப்பே அளிக்காமல் நீதிபதி உத்தரவை வழங்கியுள்ளார் என்றும், பொதுவாக இந்துக்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுவதை அடிப்படையாக கொண்டு தர்கா அருகில் உள்ள தூணில் தீபமேற்ற வேண்டும் எனவும் உத்தரவிட்டது தவறு என்றும் கோயில் நிர்வாகம் கூறியது. பல தீர்ப்புகளில் உறுதி செய்யப்பட்ட நீண்டகால மரபுகளை கருத்தில் கொள்ளாமல் தனி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் என்றும், பழைய தீர்ப்புகளுக்கு தனி நீதிபதியின் உத்தரவு மாற்றாகாது எனவும் கோயில் தரப்பு வாதம் செய்தது. மனுதாரர் முதலில் அறநிலையத்துறையை அணுகியிருக்க வேண்டும், அதன்பின் நீதிமன்றத்தை நாடியிருக்க வேண்டும் என்று கூறிய கோயில் நிர்வாகம், தனி நீதிபதி உத்தரவால் கோயிலை நிர்வகிப்பதே பெரும் சிக்கலாகிவிடும் என்றும் தெரிவித்தது. தர்கா அருகில் தீபம் ஏற்ற கோர தனிநபருக்கு உரிமையே கிடையாது என்றும், சிக்கந்தர் தர்கா அருகில் தீபம் ஏற்ற அனுமதித்தால் இதுபோன்ற பல வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் கோயில் நிர்வாகம் தரப்பு குறிப்பிட்டது. கார்த்திகை தீபத்தூண் என்பதை நிரூபிக்க வேண்டியது 4 மனுதாரோட பொறுப்பு, ராம ரவிக்குமாரோட பொறுப்பு. அவங்க நிரூபிக்காம கோயில் சொல்லுங்க, கோயில் இது என்ன கல்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கல் தூண் அங்கே இருக்கு, கிரானைட் கல் தூண் அங்கே இருக்கு, அது மட்டும் தான் நாங்கள் சொல்ல முடியும். அதில் ஏற்றுறது எங்கள் வழக்கம் கிடையாது, கோயில் வழக்கம் கிடையாது. இவ்வளவுதான் அதில் விஷயம். ஆனால் அவர்கள் வழக்கை
நாங்கள் நிரூபியுங்கள், இவங்க சொல்லணும் பதில் அப்படின்னு சொல்ல முடியாது. யார் வழக்கு தொடுத்தார்களோ அவர் சிவில் நீதிமன்றத்துக்கு சென்று அவர்கள் வழக்கை நிரூபிக்க வேண்டியவை தவிர தீபத்தோன் நிரூபிக்க வேண்டியது அவங்க பொறுப்பு. எங்கிட்ட அதை கேட்கக்கூடாது. அதுக்கு சாட்சியம் கொடுத்து அவர்கள் நிரூபிக்க வேண்டும். அது சிவில் கோர்ட்டில் தான் பண்ண முடியும் ஒழிய உயர்நீதிமன்றத்தில் இதை செய்ய முடியாது. எனவே நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு என்பது என்ன எல்லைகள் தாண்டி அடுத்தடுத்து பறந்து விரிந்து சென்றிருக்கிறது. அந்த தீர்ப்பிலே நிறைய தவறுகளும் இருக்கிறது. எனவே இந்த தீர்ப்பை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று கோயில் தரப்பிலே, HRNC தரப்பிலே, மாவட்ட ஆட்சியர் தரப்பிலே மிகவும் தெளிவாக வாதிடப்பட்டது. கோயில் தரப்பு மற்றும் மனுதாரர் தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை திங்கள்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான கூட்டணி அபார வெற்றி பெற்றுள்ளது. கேரள சட்டமன்றத்திற்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அண்மையில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. மொத்தம் 1199 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டன. இந்நிலையில் ஆளும் இடதுசாரி ஜனநாயக கூட்டணியை தோற்கடித்து காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. மொத்தமுள்ள 6 மாநகராட்சிகளில் காங்கிரஸ் கூட்டணி கண்ணூர், எர்ணாகுளம், கொல்லம், திரிசூர் ஆகிய 4 மாநகராட்சிகளை கைப்பற்றியுள்ளது. அதேபோல திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கூட்டணி கைப்பற்றியது. மொத்தமுள்ள 941 கிராம பஞ்சாயத்துகளில் காங்கிரஸ் கூட்டணி 500 இடங்களுக்கு மேலும், இடதுசாரி கூட்டணி 340 இடங்களுக்கு மேலும், பாஜக கூட்டணி 25 இடங்களுக்கு மேலும் வென்றுள்ளன. 14 மாவட்ட பஞ்சாயத்துகளில் காங்கிரஸ் கூட்டணி 7 இடங்களிலும், இடதுசாரி கூட்டணி 7 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. Very good news, because it's a triumph, clearly a triumph in favor of UDF. In the history of Kerala local body election, this election is the election where UDF and Congress got maximum number of seats. So it's a big boost for us. Certainly the trend is very clear. We are going to win the next assembly election. மொத்தமுள்ள 87 நகராட்சிகளில் காங்கிரஸ் கூட்டணி 54 இடங்களிலும், இடதுசாரி கூட்டணி 28 இடங்களிலும், பாஜக கூட்டணி 2 இடங்களிலும் வென்றன. அடுத்த ஆண்டு கேரள சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவும், ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மாநிலம் தழுவிய ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர், கரூர், புதுக்கோட்டை, நெல்லை, செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 6.5 லட்சம் அரசு பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும், சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி உள்ளிட்ட ஊழியர்களுக்கு முறையான காலமுறை ஊதியம் நிர்ணயிக்க வேண்டும் என்றும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வலியுறுத்தினர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேசி எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், டெட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்தார். நேற்று 75வது பிறந்த நாளை கொண்டாடிய ரஜினிக்கு ரசிகர்கள், திரையுலகினர், அரசியல் தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய நேற்று திருமலைக்கு சென்ற ரஜினிகாந்த் திருமலையில் உள்ள காயத்ரி ஓய்வறையில் இரவு தங்கினார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை ஏழுமலையான் கோயிலில் குடும்பத்தினரோடு ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்தார். நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதன் 24ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி உயிர்நீத்த வீரர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர்.
நாடாளுமன்றம் மீது கடந்த 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி பயங்கரவாதிகள் திடீர் என தாக்குதல் நடத்தினர். லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷே முகமது அமைப்பு பயங்கரவாதிகள் 5 பேர் நடத்திய இந்த தாக்குதலில் போலீசார், பாதுகாப்பு படையினர் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். பின்னர் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் 5 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் நாடாளுமன்றம் மீதான இந்த தாக்குதலின் 24ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்தில் தாக்குதலில் வீரமரணம் அடைந்தவர்களுக்கு துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஒன்றிய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். 100 நாள் வேலை திட்டம் என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பெயரை பூஜ்ய பாபு கிராமின் ரோஸ்கார் யோஜனா என பெயர் மாற்றம் செய்ய ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துடன் கிராமப்புற ஏழைகளுக்கு வழங்கப்படும் ஓராண்டுக்கான குறைந்தபட்ச வேலை உறுதியளிப்பை 125 நாட்களாக உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துடன் குறைந்தபட்ச தினக்கூலியை 240 ரூபாயாக அதிகரிக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக 1.51 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. இதற்கான சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நாடு முழுவதும் 15,40 லட்சம் பேர் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பயன்பெற்று வருகின்றனர். இவர்களில் 1/3 பங்கினர் பெண்கள் ஆவர். காங்கிரஸ் ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்திற்கு முதலில் தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் என்றே பெயர் வைக்கப்பட்டது. பின்னர் 2009ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.